டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம நாட்டில் ஒரு பாரம்பரியம் என்பது எப்பொழுதுமே நம்ம பேணி காக்கிறோம். அதற்கு முதல் இடம் நம்ம உணவு முறை. எந்த ஒரு திருமண நிகழ்வாக இருந்தாலும் சரி, அன்றாடம் நம்ம உணவு சமைப்பதாக இருந்தாலும் அந்த உணவில் அறுசுவையும் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம பாரம்பரிய சமையலே. அறுசுவை, ஆமாங்க, 6 சுவைகளும் நம்ம உணவில் முக்கியம். இந்த முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சுவைகளுக்கான உடம்பில் ஏற்படுகின்ற நல்லது எது, கெட்டது எது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம். முதல்ல அறுசுவை என்னென்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இனிப்பு, புளிப்பு, உப்பு, கார்ப்பு, கசப்பு, கடைசியாக துவர்ப்பு. இதில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது இனிப்பு சுவை. சரி, இனிப்பு சுவைக்கான நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாட்லேயும் ஒரு இனிப்பு சுவை இருக்குது. அந்த இனிப்பு சுவையுடைய அளவுகள் தான் வித்தியாசம். எடுத்துக்காட்டாக சிறுதானியத்தில் குறைந்த அளவு இனிப்பு சுவை இருக்கும். நம்ம பாலில், சர்க்கரை பொருட்களில் மிக அதிக அளவு இனிப்பு சுவை இருக்கும். அப்போ இந்த இனிப்பு சுவை என்ன பண்ணுன்னா, நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கும். சாப்பிட்ட உடனே நமக்கு சக்தி கிடைக்கும், திருப்தியை கொடுக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும், உடல் பலமாவதற்கு உதவியாக இருக்கும், விந்தணுக்கள் சரியாக உற்பத்தி ஆவதற்கு பலமாக இருக்கும். ஸோ எல்லா கார்போஹைட்ரேட்ஸ்லேயும், புரோட்டீனில், பழங்கள் எல்லாத்துலேயுமே இந்த இனிப்பு சுவை முதன்மையானதாக இருக்குது. அதனால தான் நம்மளுடைய திருமணங்கள் நிகழ்வுகளில் கூட இனிப்பு சுவையை பிரதானமாக நம்ம பயன்படுத்துவோம். ஏன்னா இது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சுவை. சரி, நல்லதெல்லாம் சொல்லிட்டோம். இதில் என்ன பிரச்சனை வரும்? இனிப்பு சுவை எப்பொழுதுமே உடலில் கபத்தை அதிகரிக்கும், கொழுப்பை அதிகரிக்கும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இனிப்பு சுவையை ரொம்ப அதிகமாக சாப்பிட்றோம். ஒரு காலத்தில் இனிப்பு சுவை நல்லதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இனிப்பு சுவையை தயவு செஞ்சு அதிகமாக சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம். கபமும் கொழுப்பும் அதிகரிக்கும் பொழுது உடலில் எல்லா இடத்துலையும் படிமானம் ஏற்படும். உடல் பருமன் ஏற்படும், ஹைப்பர் டென்ஷன் ஏற்படும். ஏன் சில சமயங்களில் கேன்சர் போன்ற நோய்களுக்கும் இந்த இனிப்பு சுவை ரொம்ப அதிகமான காரணமாக இருக்குது. டயபெட்டிஸ் ஏற்படும். இது மாதிரி இனிப்பு சுவையை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படும். ரெண்டாவதான சுவை என்னது? புளிப்பு. நம்ம புளிப்பு இருந்தால் தான் அந்த குழம்புக்கோ அல்லது அந்த காய்கறிக்கோ ஒரு சுவை ஏற்படுது. நம்ம நல்ல புளிப்பு எதுன்னு கேட்டால் மாதுளையில் இருக்க புளிப்பு. நம்ம மாதுளையை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை. மரப்புளின்னு சொல்கிற மற்ற புளிப்புகளை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். இந்த புளிப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, உடல் செரிமானத்திற்கு ரொம்ப உதவியாக இருக்கும், சுவையை கூட்டும், உடலில் உஷ்ணத்தை கொஞ்சம் அதிகரிக்கும். அப்போ எந்த பொருளில் நம்ம புளிப்பு சேர்த்தாலும் அந்த உணவினுடைய சுவை கூடும். இன்னும் 2 கைப்பிடி நம்ம நிறையா சாப்பிடுவோம். இதை மருத்துவ ரீதியாக இருதயத்துக்கு பலமாக்கக்கூடிய சில மருந்துகளில் பயன்படுத்துகிறோம். ஆனால் நம்ம இன்றைக்கு அதை எப்படி பயன்படுத்துகிறோம்? அதிகமான அளவில் பயன்படுத்துகிறோம். இந்த புளிப்பு சுவை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது உடம்புல பித்தத்தையும் கபத்தையும் அதிகரிக்கும். அப்போ பித்தமும் கபமும் அதிகரித்தா நீண்ட நாட்களுக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலில் எரிச்சல் ஏற்படும், தோல் நோய்கள் உருவாகும். 3வது சுவை உப்பு. உப்பிட்டவரை உள்ளளவும் நிறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த உப்பு சுவையானது சுவையை அதிகரிக்கும், உடம்புல நீர் சேர்க்கும் தன்மையை அதிகரிக்கும். குறைந்த அளவு சாப்பிடும் பொழுது வயிற்றில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும். நிறைய எடுத்துக்கும் பொழுது என்னாகும்? நமக்கு வேகமாக முடி நரைப்பதற்கு இந்த உப்பு சுவை காரணமாக இருக்கிறது. ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிற நோய் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. குடல் வீக்கம் நோய் வருவதற்கும் இந்த உப்பு சுவை காரணமாக இருக்குது. ஆகவே உப்பு சுவையை அளவோடு தான் எடுத்துக்கணும். 4வது சுவை பார்த்தோம் அப்படின்னா கார்ப்பு. நல்ல காரமாக இருந்தால் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த கார்ப்பு சுவை எப்படின்னா, இயற்கையாகவே நம்மளுடைய சுக்கு, மிளகு, திப்பலி இது போன்ற பொருட்கள் எல்லாம் இந்த கார்ப்பு சுவை இருக்குது. இந்த கார்ப்பு சுவை உடம்புல கழிவுகள் இல்லாமல் வெளியேற்றும். எடுத்துக்காட்டாக கபத்தை நல்லா வெளியேற்றும். அதுக்காக தான் சளி காலங்களில் நம்ம அந்த திரிகடுகு அப்படிங்கிற சூரணத்தை நம்ம பயன்படுத்துவோம். அப்போ கழிவுகளை வெளியேற்ற வேண்டிய இந்த கார்ப்பு சுவையை அதிகமாக எடுத்துக்கொண்டால் வயிற்று பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். ஆகவே இதையும் குறைவாக தான் பயன்படுத்தணும். 4வது சுவை பார்த்தோம்னா கசப்பு, திக்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கசப்பு சுவை நம்ம பொதுவாக நிறைய எடுத்துக்கிறது இல்லை. இந்த கசப்பு சுவையுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா உடம்பை இளைக்க வைக்கும், உடலை வறட்சியாக்கும். அப்போ யார் எடுத்துக்கலாம்? உடல் பருமனாக இருக்கவங்க இதை நிறையா எடுத்துக்கலாம். உடல் ஒல்லியாக இருக்கவங்க இதை எடுத்துக்கக்கூடாது. வறட்சியாக இருக்கவங்க இதை எடுத்துக்கக்கூடாது. மேலும் இது ஒரு கிருமி நாசினியாக நமக்கு செயல்படும். அதனால தான் நமக்கு பல காய்ச்சல்களில் நம்ம கசப்பு சுவையுடைய கஷாயங்களை கொடுக்குறோம். ஆயுர்வேதத்தில் இந்த கசப்பு சுவை முதல் நிலையில் நம்ம பேஷண்ட்க்கு வைத்தியத்துக்கு பயன்படுத்துகிறோம்.
கடைசியாக பார்த்தீங்கன்னா துவர்ப்பு சுவை. நம்ம கல்யாண வீடுகளில் ஒரு பாக்கு போட்டு நம்ம சாப்பிட்றது உண்டு. இந்த துவர்ப்பு சுவையும் என்ன பண்ணும், உடலில் அதிகமான கபத்தை கரைத்து வறட்சியை உண்டாக்கும், அதிக உதிரப்போக்கை நிறுத்தும். ஆகவே இந்த துவர்ப்பு சுவையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழைப்பூ, வாழைப்பிஞ்சு போன்றவற்றில் நல்ல துவர்ப்பு சுவை இருக்குது. ஆகவே இந்த சுவைகளை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும். எந்த சுவை அளவுக்கு அதிகமானாலும் அது நஞ்சாகவே மாறும். ஆகவே அறுசுவை பற்றி ஆயுர்வேதத்தில் கூறிய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.